ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா, ஒரு புது கண்ட்ரிக்கு போறோங்க. புது கண்ட்ரின்னு சொன்னோனே, ஜெர்மனிய விட்டு பெர்மனன்ட்டா இல்லைங்க. வெக்கேஷனுக்காக ஒரு 3 டேஸ் ட்ரிப்பா வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தோம். ஆகஸ்ட் மந்த் வந்தாலே இங்க இருக்கிறவங்க எல்லாம் குடும்பத்தோட சிட்டா பறந்துடுவாங்க வெக்கேஷனுக்கு. கேரவன் எடுத்துட்டு மாசக்கணக்குல போறவங்களும் இருக்காங்க. நாங்க எங்களுக்கு அவருக்கு பிரிட்ஜ் ஹாலிடேஸ் ஆகஸ்ட் 15, 16, 17 3 டேஸ் வந்தங்காட்டி நம்ம வந்து ஒரு 3 டே ட்ரிப்பா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியா தாங்க போயிருந்தோம். ரொம்ப ஒரு அழகான நாடுன்னே சொல்லலாம். 3 நாள் வந்து அவ்ளோ சூப்பர்பா இருந்தது. நாங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து ஆஸ்ட்ரியால சால்ஸ்பர்க்ன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு தாங்க போயிருந்தோம். அங்க ரீச் ஆகறக்கு 4 ஹார்ஸ் ஆகும். காலையில ஏர்லியாவே கிளம்பிட்டோம். ஒரு 6 போல வீட்ல இருந்து. 6:45க்கு ட்ரெயின் ஏறினது ஒரு 8:15ங்கும்போது வந்து மியூனிக்கு. அங்கேருந்து ஒரு டிரான்சிஷன் இன்னொரு ட்ரெயின் இருந்தது. அது வந்து ஒரு 2 ஹார்ஸ் டிராவலுங்க. ஆதிக்குட்டியை என்கேஜ் பண்றதுக்கு இது மாதிரி கலரிங் புக்ஸ், பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி எடுத்துக்கிட்டோம். ஒரு 11 போல வந்து சால்ஸ்பர்க் ஆஃப் அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிட்டோம். சால்ஸ்பர்க்ல தான் ஒரு 3 டேஸ் ஸ்டேக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோங்க. பட் அது வந்து 3:00 தான் செக் இன். அதனால கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையும் சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே இது மாதிரி பேக்கேஜ் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். அங்க வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்மள எந்த லாக்கர் வேணுமோ அதுல லாக் பண்ணிட்டு போய்க்கலாம். சரி, இங்க பேக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து ஐஸ் கேவ் இன்னைக்கு போயிடலான்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் வந்து ஓபன் பண்ணி பாக்குறோம், எல்லாமே ஃபில்லுன்னு காட்டுது. அவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமா வராங்க. பட் எந்த லாக்குமே ஓபன் ஆகலைங்க. சரி, போய் டிக்கெட் எடுத்துட்டு அங்க கேட்கலான்னு பார்த்தோம். இங்க வந்து நம்ம ஜெர்மன் டிக்கெட் செல்லாது. அதனால வந்து இந்த ஊருக்கு டே டிக்கெட் நாங்க எடுத்துக்கிட்டோம். டே டிக்கெட் எடுத்துட்டு கேட்டதுக்கு அவங்க வெயிட் பண்ணி பாருங்க ஓபன் ஆகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் வந்து அது ஓபன் ஆகுற மாதிரியே தெரியல. சரி, ஹோட்டலுக்கே போய் நம்ம பேக்கேஜ் வச்சுட்டு வந்துடலான்ட்டு போய், இது வந்து ஆட்டோமேட்டிக் செக் இன் தாங்க ஹோட்டலுக்கு எல்லாம். ஆட்டோமேட்டிக் செக்இன் பண்ணிட்டு அங்கேயே கோடு வருங்க. அந்த கோட் கொண்டு போய் நம்ம ரூம்ல போட்டாதான் வந்து நம்ம டோர் ஓபன் ஆகும். போய் பேக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு இன்னைக்கு வந்து ஐஸ் கேவ் வந்து 3:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து போய் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சால்ட் மைன் 3rd டே போறதா இருந்தது. ஃபர்ஸ்ட் டேக்கு மாத்திட்டோம் அங்க போய் ட்ரிப். சால்ட் மைன் 5:00 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஒரு 3:00 போலயே அங்க ரீச் ஆயாச்சு. போனோன்னே என்ட்ரன்ஸ்லயே இந்த பேனர் பார்த்துட்டா. இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல வந்து ரோலர் கோஸ்டர் இருக்குன்ட்டு, அங்க போலாமா நீ வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா என்கிட்ட. நான்லாம் இதுலயும் வரல. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சால்ட் மைன் பார்த்துட்டு டைம் இருந்தால் அங்கே போகலான்ட்டு இருந்தோங்க. பட் இங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சால்ட் மைன்குள்ளே போனால் கிட்டத்தட்ட 1 hours உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2600 இயர்ஸ் ஓல்டு சால்ட் மைனுங்க. சால்ஸ்பர்க்ல ரொம்ப ஃபேமஸான சால்ட் மைன். இங்கே டூரிஸ்ட் யார் வந்தாலும் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற சால்ட் மைன் போகாமல் போக மாட்டாங்க. அப்படி இங்கே போகல அப்படின்னா ஹால்ஸ்டாட்டில் இருக்கிற சால்ட் மைன் போவாங்க. நாங்கள் அன்றைக்கி மதியம் ஃபுல்லாக சாப்பிட்லைங்களா, அதனால 4:00 ரைடுக்கு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். சரி, அங்கேயே ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது. சரி, சாப்பிட்டு நம்ம உள்ளே போகிறக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே போனால் 1 hour 1.5 hours கழிச்சு தான் வெளியே வர முடியும்ன்ட்டு சாப்பிட்டு போய்க்கலான்னு 4:00 ரைடு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இது மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் நம்மள சால்ட் மைன்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அண்ட் இங்க உள்ள கிடைச்ச நிறைய இந்த ஸ்கெலிட்டன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சால்ட் கிறிஸ்டல்ஸ் இது எல்லாத்தையுமே முன்னாடி டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா மவுண்டெயினுக்கு கீழே இருக்கிறது தான் சால்ட் மைன். இந்த சால்ட் மைனுக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயாச்சு. போனோன்னே என்ட்ரன்ஸ்லயே இந்த ஸ்லஷ் ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்ததும் எனக்கும் அவளுக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. வெயில் கொளுத்தி எடுத்துடுச்சுங்க அன்னைக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரைடுக்கு போனோம். சிவா, இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து உட்காந்து சாப்பிடும்போது அந்த வியூ பார்த்தீங்கன்னா, அந்த சால்ட் மைன் சுற்றி இருக்கிற அத்தனை வியூவும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. சால்ட் மைன் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் மேலே தான் இருக்குது.
சூப்பர்பா இருந்தது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அந்த கார்னர்லலாம் நின்னு அந்த வீடியோஸ் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. மோஸ்ட்லி நெறைய பேரு ட்ரெக்கிங்கு, பைக் ரைடு நெறைய பேர் வராங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டூரிஸ்ட்டா தான் இருக்காங்க. ஒரு 4:00 போல உள்ள என்ட்ரி ஆயாச்சு. உள்ள என்டர் ஆனோனயுமே ஃபர்ஸ்ட் தியேட்டர் இருந்தது. தியேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி சால்ட் மைன் பத்தி ஒரு ஹிஸ்டரி போட்டாங்க. Wir graben uns in den Berg, weil uns in seinen stillen Tiefen seit Generationen ein schillerndes Element lockt. Einst nur leise an verborgenen Orten an die Oberfläche quellend, zog uns das gelöste Mineral immer weiter in die Tiefe des Berges, zu seinen schimmernden Adern. Diese Adern wurden zu unseren Adern, zu unserer Quelle des Lebens, zu unserer Leidenschaft. Freigelegt, abgebaut und veredelt, treibt diese Passion unsere Gesellschaft an. Eine Essenz, lebensnotwendig, Genussmittel und so vieles mehr. Eine Essenz, die uns tagtäglich begleitet, die uns schützt, die uns beschützt, die uns heilt. Eine Essenz, die Leben spendet und uns ernährt und uns Tag für Tag ein Stück weiter Richtung Zukunft bringt. Aber இங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இங்க வந்து இந்தியா தெரிஞ்சதுங்க. அதுதான் பேசிட்டு இருந்தோம். இந்தியா தெரியுது பாரு அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் அது முடிச்சோனே உள்ள போனோனே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் குடுப்பாங்கங்க. அவங்க குடுக்குற ட்ரெஸ் போட்டுட்டு தான் நம்ம சால்ட் மைன்குள்ள முடியும். ஆதிக்குட்டிக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் ஓவர் சைஸ்ல குடுத்துட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் லூஸா இருந்தாங்காட்டி அவளுக்கு ஒரே சிரிப்பு. என்னடா குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள போவோம். எல்லாத்துக்குமே காமனா இந்த ட்ரெஸ் தாங்க குடுப்பாங்க. அண்ட் கைடு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் டாய்ஷ் அதாவது ஜெர்மன்ல 2த்துலயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம கூட ஒரு கைடு வருவாங்க உள்ள. இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா ஓகே நம்ம சால்ட் மைன்குள்ளே போய் உப்பு தான் உடைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேயே அவங்களே வந்து ஃபோட்டோஸும் எடுத்து கொடுத்தாங்க. பட் அது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் வச்சு கொடுத்தாங்கங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ரயிலில் தான் ஒரு பேட்ச் வந்து உள்ளே போனவங்க வெளியே வந்துட்டாங்க. அடுத்தது நாங்கள் தான் போகிறோம் இந்த ரயிலில். நாங்கள் வந்து முன்னாடியே உட்காந்துட்டோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் எனக்கு தெரியலை. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சுங்களா. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் எங்களுக்கு தெரியலை. பட் வந்து இந்த ரைடு வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போய் இறங்குனதும் ஆதிக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. கொஞ்சம் இருட்டா இருந்தங்காட்டி எங்கேயோ வந்திருக்கோம். இது வந்து மவுண்டெயின்லேருந்து உள்ளங்க ஒரு 210 மீட்டர்ஸ் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய பாத்துன்னு சொன்னாங்க. அப்போ வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து அந்த மவுண்டெயின் வந்து அந்த பாத்து வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லைட்டா பயமா இருந்தது. என்னடா அப்புறம் அவங்களே சொன்னாங்க, ஒரே நாள்ல வந்து இது இடிஞ்சு விழுந்துடாது. க்ளோஸ் ஆகுற மாதிரி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பாத் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 750 மீட்டர்ஸ் அந்த மவுண்டெயின்ல இருந்து உள்ள வந்து ஒரு 750 மீட்டர்ஸ் கீழே இருக்கும் பிலோ தி சர்ஃபேஸ். அதுலயே அந்த பிக்சர்ல அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கைடு வந்து எல்லாத்தையுமே டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது மாதிரி உடன் ரெயில்ல இன்னும் டீப்பா உள்ள போக இந்த மாதிரி உடன் ரெயின்ல தான் கீழே போகணுங்க. இது வந்து இன்டர்நேஷனல் பார்டர் ஆஸ்திரியாவுக்கும் ஜெர்மனிக்கும் நீங்க எல்லாரும் பார்டர் தாண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காமெடி பண்ணி என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க உள்ள கிடைச்ச நிறைய வகை கிறிஸ்டல் எல்லாத்தையும் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கங்க. இது மாதிரி கீழே வந்து தனியா ஒரு கடையும் இருக்கு. நம்ம வேணும்னா அங்க போய் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். அண்ட் அங்கேயே வந்து இப்ப எந்த மெஷின் யூஸ் பண்ணாங்க, அந்த காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்க, அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி அந்த மெஷினை வச்சு அங்க வந்து இது மாதிரி டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க.
அண்ட் இன்னும் டெப்த்தா போறதுக்கு இது மாதிரி உடன் ரெயில்ல தான் எல்லாருமே ஸ்லைட் பண்ணிட்டு போனோம். அங்கேயே வந்து அந்த உடன் ரெயில்ல நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்ல வந்தோனோ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருந்தது. பட் அந்த உடன் ரெயில் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது. இப்ப காட்டுறது பாத்தீங்கன்னா சால்ட் தான். நம்ம நார்மல் சால்ட் விட இங்க வர அந்த ஒரு டிராப் சால்ட் வந்து எவ்வளவோ டைம்ஸ் வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வாயிலேயே வைக்க முடியலங்க அந்த சால்ட்டை, அவ்வளோ உரப்பா இருந்தது. அதை டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு குட்டி போட் ரைட் கூட்டிட்டு போவாங்க. இந்த போட் ரைட் கூட்டிட்டு போகும்போது சைட்ல வந்து அந்த காலத்துல எப்படி வந்து இந்த மலைய உடைச்சாங்க, எப்படி லைட் இல்லாம வந்து இங்க வந்து இந்த மலைய இவ்ளோ இந்த அளவுக்கு வந்து உடைச்சு எடுத்திருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சைட்ல எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த போட் ரைட். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து கடைசியா கிறிஸ்டல் ஆகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் உடன் ரயில். இது வந்து ரொம்ப பெரிய உடன் ரயிலுங்க. இது மாதிரி நம்ம ஸ்லைட் பண்ணி தான் உள்ள போகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் காட்டினது வந்து சின்னது, இது வந்து ரொம்ப பெரிய உடன் ஸ்லைடு. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் இதா இருந்தது, பட் செகண்ட் டைம் போகும்போது ரொம்ப சூப்பர்பா இருந்தது. இதுதான் இந்த சால்ட் மைனோட ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட்டுங்க அண்ட் எண்ட் ஆஃப் தி டூர். இது வந்து 1150 மீட்டர்ஸ் நம்ம வந்து பிலோ தி சர்ஃபேஸ்ல இருக்கோம். அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ உள்ள இருக்கோன்ட்டு. அந்த டீப்பஸ்ட் பாயிண்ட்ல கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல மறுபடியும் வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்கங்க. இனி வரப்போற vlogs வந்து நாங்க சால்ஸ்பர்க் அண்ட் ஹால்ஸ்டாட்ல எங்கெங்க போகணும்னு சொல்லிட்டு தான் வருவோங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.